குடியல் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். குடியல் ரெஸ்டாரண்ட் வந்தால் நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் இங்கேயே பண்ணிக்கலாமா? பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு குடியல் கொடுத்துருவாங்க. குடியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தேன். இந்த வீடியோ அட்டாச் பண்ணி பாருங்கள். அது மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்காக சொல்லிடலாம். சிக்கன் ரைஸு சிக்கனோட சொல்லியிருக்கோம். மீல்ஸ் ரெடியாக 10 நிமிஷம் ஆகுமாம்மா. பிரியாணி வந்து 10 நிமிஷம் ஆகுமாம்மா. மத்தியானமாக வந்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்கும். டேஸ்ட் எப்படி வந்து பார்த்து சொல்கிறேன் வாங்கப்பா. ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிறகுண்டு சிக்கன் ரைஸ் மட்டும் மிஸ்டே எப்படி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். हमारे जो 10 मिनट में super है।
நாங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் சிக்கன் ரைஸே சூப்பராக இருக்கும். அடுத்து சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒயிட்டாக தான் இருக்குது, அவ்வளோக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். போயிட்டு சிக்கன் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ் எப்படி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, லைட்டாக தான் இருக்குது. சிக்கன் ரைஸோட சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப தான் இருக்குது. சிக்கன் ரைஸ் சூப்பராக இருக்குது. இப்போ சிக்கனும் சாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தால பிறகு டொமேட்டோ சாஸ் சிக்கன் நூடுல்ஸ் மூணாக தான் இருக்குது. சிக்கன் ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மேபி பிடிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ரொம்ப ஜாமான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆவரேஜாக இருக்குது. அடுத்து அந்த மீன் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா மீன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சூப்பர் மீன் செம்மையாக இருக்குது. அல்டிமேட்டு மஸ்ட்டு ட்ரை. ஆயிரம் ட்ரை பண்ணிடுவோம். சூப்பர் சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணி சிக்கன் 65 சூப்பரு. சிக்கன் ஃப்ரையும் சூப்பரு. சிக்கன் ரைஸ் அல்டிமேட்டு. சிக்கனோட வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சமைப்போம். பாய். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு மினி கோக் வாங்கிட்டு அதையும் குடிச்சிட்டு அதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். போய் சமையல் கடையெல்லாம் வீடியோ எடுத்தோம். அதை அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா போட்டி, மட்டனு, சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, ரத்த பொரியல் எல்லாமே இருந்திருக்குமா. நம்ம முன்னாடி வந்தனால அதெல்லாம் சாப்பிட முடியல. நைட் மறுபடியும் வருவோம். நைட் இங்கே லைட் செட்டப்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபுட்டு உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருவாங்களாமா. இதுக்குள்ளே நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடிக்கலாமா. எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்களாமா. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோட சாப்பிட்லாம். குடியில் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த குடிசை கூட வீடு கட்டியிருக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்காமா. ஏசி ரூம் தனியாக இருக்குது. அந்த இது நான் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஏசி ரூம் தனியாக காட்டினாங்க. அதுதான் குடிசைக்குள்ளே இருக்கும். நம்ம குடிசை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ஃபுட்டு எல்லாமே ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. இது அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு கோக் வாங்கிட்டு இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம். பட்ஜெட்டும் கம்மி தான். வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா.